ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் பிழைக்கும்படி கர்த்தரை தேட வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. அவருடைய சமூகத்தை அல்லது அவருடைய பிரசன்னத்தை நித்தமும் தேட வேண்டும். சங்கீதம் 105:4. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும். கர்த்தரை அநேக விதங்களில் தேடுகிறோம். சங்கீதம் 105 முதல் 6 வசனங்களை வாசித்து பாருங்கள். சில வழிமுறைகளை இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. நமது நாவு கர்த்தரை துதிக்கும் போது நாம் தேடுகிற இருதயம் அவரை காணும். அதுபோல அவருடைய நாமங்களை உரத்த சத்தத்தோடு பிரஸ்தாபப்படுத்தும் போதும், அவர் நமக்கும் மற்றும் நமது குடும்பத்தாருக்கும் செய்த நன்மைகளை ஜனங்கள் மத்தியிலே பிரசித்தப்படுத்தும் போதும் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் நம் மத்தியிலே வந்துவிடுகிறார். மேலும் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணும்போது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். பாடி கீர்த்தனம் என்று சொல்லும்போது பாட்டுகளினாலும் கர்த்தரை துதித்து பாடுகிற பாட்டினாலும் நாம் கர்த்தரை தேட வேண்டும். அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டவும் வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. சில வேளைகளில் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிரசித்தப்படுத்த நாம் வெட்கப்படுகிறோம். எழுந்து பேச அச்சப்படுகிறோம். ஆனாலும் நாம் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நாம் நினைவு கூற வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தவும் பிரஸ்தாபப்படுத்தவும், அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்தவும், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணவும், அவருடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறவும் தவிர வேறு பாரம்பரியமான வழிமுறைகள் விருதாவாயிருக்கும். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நான் உள்ளளவும் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென்.